அப்படியே ஆகாயத்தில் மிதக்க போகிறீங்க. அந்த அளவுக்கு உங்களை உயர்த்தி விடும் அந்த ஆசீர்வாதம். அதனால் வந்து பெரியவங்களை எந்த அளவுக்கு கவனிச்சிருந்தால் உங்களுக்கு அதனால் லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். தொழிலில் மிகப்பெரிய ஒரு வெற்றி. தொழிலில் தடப்பட்ட காரியங்கள் அனைத்தும் விலகி உங்களுடைய தொழிலை அடுத்த கடத்துக்கு கொண்டு போய் எந்த தொழில் செய்தாலும் சரி நீங்கள் அந்த அடுத்த கடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு சிறப்பான அமைப்பு இந்த மாதம் மே மாதம் இருக்கிறது. தொழிலாளர்கள் இருந்த மன கஷ்டங்கள் உங்களுக்கும் அவங்களுக்கு இந்த மன கஷ்டங்கள் விலகும். தொழிலாளர்கள் ஒரு லாபம் கிடைக்கும். பள்ளிக்கூட லீவு பசங்களை கூட்டிகிட்டு ஃபேமிலியோடு வெளியே போகிறது ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். குழந்தைகளுக்கும் உங்களுக்கு அனைவருக்கும் இன்ப சுற்றுலா ஏலகிரி மலை, ஊட்டி, கொடைக்கானல், இப்படி ஏற்காடு, அப்படி சின்ன சின்ன நம்ம பட்ஜெட் தகுந்தாரு போல் ஒரு இடத்துக்கு நீங்கள் போயிட்டு வாங்க. வெயில் காலம் என்பதனால குளிர் பிரதேசத்தை தேடி போயிட்டு இருந்துட்டு வாங்க. உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் புத்துணர்ச்சி கண்டிப்பாக கிடைக்கும். ரிஷபராசி சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். குரு பகவான் உங்கள் ராசியில் ஜென்மத்தில் 15ஆம் தேதியில் அமர்ந்திருக்கிறார். அதுக்கு பிறகு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு மிதுன ராசிக்கு வந்து விடுவார். இதனுடைய பலன் என்னவென்றால், இந்த 15ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு குடும்பத்தில் இருந்த எத்தனை பிரச்சனை இருந்தாலும் அதையெல்லாம் சரி கட்டிட்டு தான் அவர் வெளியே போவார். எப்படி குடும்பத்துலேருந்து அப்பா அம்மாவுக்கு ஆகலையா, புருஷன் முன்னாடிக்கு ஆகலையா, பிள்ளைகளுக்கு உங்களுக்கு ஆகலையா, இல்லை நாத்தனார் மாமனார் இப்படி குடும்பத்தில் யாருக்கு ஆகலை, என்னென்ன மனஸ்தாபங்கள் இருந்தது குடும்பத்தில், உங்களுக்கு குடும்பத்தில் இருந்த பட்ட கஷ்டங்கள் இதெல்லாமே உங்களை ஒரு வழியாக சரி பண்ணிவிட்டு அப்போ தான் 15ஆம் தேதி வெளியே போவார் குரு பகவான். அதனால் வந்து அவரால் உங்களுக்கு நல்லது தான் நடக்கப் போகிறது. நல்ல பேர் இல்லையே இந்த ஏங்கிட்டு இருந்தீங்க இல்லையா, அதுக்கெல்லாம் ஒரு முடிவு வந்து குடும்ப உறுப்பினரும் சரி ஒரு சமுதாயத்திலும் சரி உங்களை ஒரு மதிப்பு மரியாதை கொடுத்து ஒரு உயர்ந்த பதவியில் ஒரு உயர்ந்த இடத்துல உங்களை உட்கார வைக்க போகிறாங்க. ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்களுக்கு ஒரு பேரும் புகழும் கிடைக்க போகுது. நீங்கள் ஒரு அடுத்த கட்டத்துக்கு நகர போகிறீங்க. குறிப்பாக பெண்களுக்கு தனவரவு சிறப்பாக இருக்குது, ஆதாயம் சிறப்பாக இருக்குது, தாய் வீடு சைலும் ஆதாயம் நல்லா இருக்குது. அதனால் வந்து உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்தி எதிர்பார்த்த இடத்துலேருந்து கண்டிப்பாக வந்து சேரும். உங்களுடைய தடைகள் குடும்பத்துலேயும் சரி ஏதாவது ஒரு வேலைக்கு போனால் நடக்கலையா, ரிஷபராசி அன்பர்கள் ரொம்ப நொந்து போயிட்டீங்க, எங்கே போனால் ஒரு வேலை நடக்க மாட்டேங்குது, போனால் எல்லாம் தடைகள் 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 வருத்தப்பட்டீங்களே, அந்த தடையெல்லாம் விலகி இந்த மாதம் மே மாதம் உங்களுக்கு காரியமெல்லாம் கை கூட போகுது. சகோதரனால் ஒரு ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கும், பயன்படுத்திங்க. நீங்களே மனம் விட்டு பேசுங்க, அக்கம் பக்கம் நல்லா பேசுங்க, பங்காளிகிட்ட நல்லா பேசுங்க. உங்களுக்கு ஆதரவாக எல்லாம் நல்லதே செய்வாங்க. பகைச்சிக்காதீங்க, வாய் விட்டு வம்பு விலைக்கு வாங்காதீங்க. கூடுமானவர் நல்லதே பேசி உங்களை காரியத்தை சாதித்து கொள்வது நல்லது. பொறுமையான நீங்கள் பொதுவாகவே நீங்கள் ரொம்ப பொறுமைசாலி. அதனால் வந்து அந்த பொறுமை கையால் உங்களுக்கு மதிப்பு மரியாதை பேரு புகழ் உயர்ந்துகிட்டே போகும். ஆரோக்கியம் மேம்படும். நாள்பட்ட வியாதி பாதிக்கப்பட்டு இருக்குங்களா, கை கால் குடிச்சல், இடுப்பு வலி, தலைவலி, இப்படி ஏதாவது ஒரு பாதிப்பு உடம்புல இருக்குதா, மன உளைச்சல், எல்லாமே இந்த மாதம் விலகி மேன்மை அடைய போகிறது. எப்படி மேன்மை அடைய போகிறது. அதனால் வந்து ஒன்றுங்க கவலைப்படாதீங்க. உங்கள் ராசிக்கு 11இல் ராகு அமைந்திருக்கிறார். அப்படியே ஆகாயத்தில் மிதக்க போகிறீங்க. அந்த அளவுக்கு உங்களை உயர்த்தி விடும் அந்த ஆசீர்வாதம். அதனால் வந்து பெரியவங்களை எந்த அளவுக்கு கவனிச்சிருந்தால் உங்களுக்கு அதனால் லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். தொழிலில் மிகப்பெரிய ஒரு வெற்றி. தொழிலில் தடப்பட்ட காரியங்கள் அனைத்தும் விலகி உங்களுடைய தொழிலை அடுத்த கடத்துக்கு கொண்டு போய் எந்த தொழில் செய்தாலும் சரி நீங்கள் அந்த அடுத்த கடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு சிறப்பான அமைப்பு இந்த மாதம் மே மாதம் இருக்கிறது. தொழிலாளர்கள் இருந்த மன கஷ்டங்கள் உங்களுக்கும் அவங்களுக்கு இந்த மன கஷ்டங்கள் விலகும். தொழிலாளர்கள் ஒரு லாபம் கிடைக்கும். சிறந்த தொழிலதிபர், சிறந்த நிறுவனர், சிறந்த அப்படி மாதிரி அவார்டெலாம் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. வேலை செய்ய முடியாது பெஸ்ட்டு ஒர்க்கர் அப்படின்ற அவார்டு வாங்கிறது, இந்த மாதிரிலாம் நிறைய ஒரு பாராட்டத்தக்க ஒரு செயலெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போது நடக்க போகிறது. உங்களுடைய தனித்திறமை வெளிப்படுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் செய்கிற தொழிலில் தனியாக உங்களை பிரித்து காட்டுற அளவுக்கு ஒரு திறமையை நீங்கள் வெளிப்படுத்த போகிறீங்க. அதுக்கான அங்கீகாரம் இந்த மே மாதம் கிடைக்க போகிறது. பெண்கள் மூலம் ஒரு ஆதாயம், பண வரவு.
நீங்கள் வீட்டில் இருக்கும் பெண்களை நன்றாக கவனித்து கொண்டாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதத்தில் உங்கள் வருமானம் வந்து கொண்டே இருக்கும். அதனால் ஆதாயம் இருக்கிறது. அதனால் பெண்களை, வீட்டில் இருக்கும் பெண்களை, மனைவி, அம்மா, உங்கள் பெண் பிள்ளைகள், தங்கச்சி, அக்கா, எப்படி யார் இருந்தாலும் சரி, பெண் பிள்ளைகளை கவனிக்க உங்களுக்கு ஆதாயம் சிறப்பாக இருக்கிறது. இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு ஒரு உச்சக்கட்டத்தை தொட போகிறீங்க ஃபைனான்ஸ் மேட்டரில். உங்களுக்கு அதனால் நீங்கள் இந்த ஒரு ஆரோக்கியம் மேம்பட்டு சீரும் சிறப்புமாக இருக்க வாய்ப்பு நல்லா இருக்குது. ஆன்மீக பயணம், பள்ளிக்கூட லீவு, பசங்களை கூட்டிகிட்டு ஃபேமிலியோடு வெளியே போகிறது ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். குழந்தைகளுக்கும் உங்களுக்கு அனைவருக்கும் இன்ப சுற்றுலா, ஏலகிரி மலை, ஊட்டி, கொடைக்கானல், இப்படி ஏற்காடு, அப்படி சின்ன நம்ம பட்ஜெட் தகுந்தாரு போல் ஒரு இடத்துக்கு நீங்கள் போயிட்டு வாங்க. வெயில் காலம் என்பதனால குளிர் பிரதேசத்தை தேடி போயிட்டு இருந்துட்டு வாங்க. உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் புத்துணர்ச்சி கண்டிப்பாக கிடைக்கும். வேலை தேடிக்கொண்டு இருக்கும், அரசு வேலை தேடிக்கொண்டு இருக்கும் மாணவ மாணவிகள் கண்டிப்பாக இந்த மாதத்தில் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த அரசு வேலை கிடைக்கும். ஏன்னா பரீட்சை எழுதியிருந்தால் ரிசல்ட்டு நல்லபடியாக வரும். இன்டர்வியூ அட்டன் பண்ணால் உங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைக்கும். ஐடி ஃபீல்டில் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தால் ஐடி ஃபீல்டு வேலை கிடைக்கும். நீங்கள் செய்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகரமாக இந்த மாதம் கிடைக்கும். ஏதோ ஒரு வேலை, உங்கள் படிப்பு தகுந்த வேலை இல்லைனாலும் ஏதோ ஒரு வேலை இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். கிடைக்கிறத பயன்படுத்திக்கங்க. அதுக்கப்புறம் அதுலேருந்து உங்களுக்கு வேலை மாற்றிக்கிறது கொடுத்து அதுக்கப்புறம் முதல்ல என்ன வேலை கிடைக்குது அரசாங்கத்தில் பியூன் வேலை கிடைச்சாலும் சேருங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய திறமை தகுந்தப்போ நீங்கள் மேலே போயிடலாம். இந்த மாதத்தில் ஒரு வேலை உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. திருமணம் ஆகாதவர்களுக்கும் கண்டிப்பாக திருமணம் கைகூடும். சுப நிகழ்ச்சி வீட்டில் நடக்கும். பெண் பிள்ளைகளும் திருமணம் நடக்கும். எதிர்பார்த்த மாதிரி அரசு வேலை மாப்பிள்ளை, நீங்கள் என்ன எதிர்பார்க்கணும் அதெல்லாம் கண்டிப்பாக அரசு வேலை மாப்பிள்ளையோ ஒரு ஐடி மாப்பிள்ளையோ கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் உங்கள் ஆண் பிள்ளைக்கும் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி பெண் கிடைக்கும். வசதியான இடத்தில் வேலை ஒரு பொண்ணு கண்டிப்பாக கிடைக்கும். திருமண பந்தம் கைக்கு கூடும். வீட்டில் புது வரவு, வீட்டில் புதிய உறுப்பினர் வருவார்கள். திருமணம் நடக்கும். புத்திர பாக்கியம் எல்லாரும் கண்டிப்பாக ஒரு புத்திர பாக்கியம் கிடச்சி ஒரு பெண் வீட்டுக்கு ஒரு வாரிசு உருவாகும். உங்கள் சுய ஜாதகத்தில் 5ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபதி நடக்கும்போது கண்டிப்பாக புத்திர பாக்கியம் உங்களுக்கு உண்டு. சுய ஜாதகத்தை ஆய்வு செய்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக இது நடந்தே தீரும். திருமண பந்தம் கைகூடும். 2ஆம் திருமணம் யாராவது வெயிட் பண்ணிட்டுருக்கீங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். 2ஆம் திருமணம் வர ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. உங்கள் சுய ஜாதகத்தில் 2க்கும் 11க்கும் சம்பந்தப்பட்ட தசாபதி நடக்குமானால் உறுதியாக 2ஆம் திருமணம் இந்த மாதத்தில் நடந்தே தீரும். சுயஜாதகத்தை ஆய்வு செய்து கொள்ளுங்கள். ஆகவே உங்களுடைய குழந்தைகளை ஒரு முறை ஆன்மீக டூர் கூட்டு அழைத்து செல்லுங்கள். அல்லது ஒரு குளிர் பிரதேசத்துக்கு இன்ப சுற்றுலா அழைத்து செல்லுங்கள். இந்த லீவு நாளில் ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு, ஏலகிரி மலை, இப்படி உங்களுக்கு எது அருகாமல் இருக்கிறதோ குளிர் பிரதேசமாக சென்று வாருங்கள். ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். ஆகவே இந்த ரிஷபராசி அன்பர்கள் இந்த மாதம் மே மாதம் அனைத்தும் சிறப்பாக இருக்கிறது. குலதெய்வம் அருளால் அனைத்தும் நன்றாக நடக்க வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.